வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று எப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கின்றது. இந்த செய்தியினுடைய தலைப்பு அசையாதவைகள். வேதத்தில் இன்னும் ஒரு தரம் நான் பூமியை அசைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாராம். அது எந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த வாக்கை கொடுத்தார் என்று சொன்னால், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். ஆகாய் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை இவைகளை அசைய பண்ணுவேன். அப்படின்னா இவைகள் அசையாதவைகள். இந்த அசையாதவைகள் எப்போதுமே அது இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற வண்ணமாக இருக்கிறவைகள். இவைகளை நான் அசைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதைத்தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இங்கே நினைவுபடுத்துகிறார். இந்த உலகத்தின் மக்களுக்காக இந்த வார்த்தையை அவர் நினைவுபடுத்துகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது, அதாவது ஏற்கனவே இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. அப்போ அசையாத இந்த பொருட்கள் அது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும், அசை உள்ளவைகள் இந்த உலகத்தில் எதெல்லாம் அசைவாடி கொண்டிருக்கிறதோ அசைந்து கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் போல அது மாறி போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை இங்கே நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் எதையெல்லாம் அவர் அசைய பண்ணுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல ஜாதிகளையும் அவர் அசைய பண்ணுவார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த உலகத்துக்கு அவர் வருவார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு நாள் அவர் வருவார். இந்த ஆலயத்தை, இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை அவருடைய மகிமையினாலே அவர் என்ன செய்வார்? நிறைய பண்ணுவார்.
அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும்? இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயம் இல்லையா பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவர் வருகின்ற நாட்களிலே இந்த ஆலயம் கரை திரை இல்லாமல் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெசலோனிக்கேயர்ல நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அப்போ இந்த பூமி அசையும், இந்த வானத்தையும் அவர் அசைப்பார். வானத்தின் சத்துவங்களை அவர் என்ன செய்வார்? அசைய பண்ணுவார். வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து போகும். இது வரக்கூடிய நாட்களிலே நடக்க போறதான ஒரு சம்பவங்கள் வேதத்தில் ரொம்ப தீர்க்க தரிசனமாக இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு இந்த அசையாதவைகள் எவைகள் என்பதை ஒரு சில குறிப்புகளோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு 4 காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். முதலாவது எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அசைவில்லாதது. நீங்க 125ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 125 முதல் வசனம். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை இங்கே வாசிக்க நம்ம கேட்டோம். என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதம். பரலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெயர் சீயோன். அப்போ இந்த அசைவில்லாத இந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா பயம் இருக்கணும். கடவுளுடைய பயம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை நமக்குள் காணப்பட வேண்டும். இன்றைய உலகத்தில் இந்த 3மே கிடையாது. மனிதனுக்குள்ளே தேவனுடைய பக்தி என்பது கிடையாது இல்லையா, பயம் என்பது கிடையாது, ஒரு கடவுளுக்கு பிரியமான ஆராதனை என்பது கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தினுடைய பாட்டுக்கள் எல்லாம் அலறுதலாய் மாறிவிட்டது. பயங்கரமான இசையுடன் முழக்கமிட்டு இந்த ஆராதனைகள் இல்லையா, கலர் லைட்டை போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆராதனைகள் ட்ரெண்டாக மாறிவிட்டது. அது கடவுளுக்கு உகந்த ஆராதனை இல்லை. கடவுளுக்கு பிரியமான ஆராதனை என்பதை ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் உள்ளதாகவும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலே அந்த ஆராதனை. இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி அதுல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை. ஆனா இன்றைக்குள்ள ஆராதனை கடவுளுக்கே அருவருப்பை கொண்டு வரக்கூடியதான ஆராதனையை மாறிவிட்டது என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்க வீட்டில் போயிட்டு ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய ஆலயத்தினுடைய ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை அவசியமாக காணப்படுகிறது. தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அந்த கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை என்பது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம்
முதலாவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், கிருபையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய பற்றி கொள்ளுங்கள். அந்த கிருபை உள்ள ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், வைக்க வேண்டும் இல்லையா? அதுதான் சரியானது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யமாக காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கின்றவர்கள் யார்? தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக என்ன செய்கிறார்கள், இருக்கின்றார்கள். நீங்கள் சங்கீதம் 45:7 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நிலைத்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த ஒவ்வொரு வசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் யார் என்று சொன்னால், ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய நிலைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள்ளே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதிலே பிரவேசித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கின்றவர்கள் வாசனை பொருந்தியவர்களாக இருக்கின்றார்கள். 8வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசனை மிகுந்தவர்கள். கிறிஸ்துவனுடைய அன்பின் தன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். கிறிஸ்துவனுடைய தன்மைகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வாசனை புரிந்தவர்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த தன்மைகள், குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் வாசனைக்குரியவன் அல்ல. அப்போ நம்ம வாசனைக்குரியவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் வலது பார்சத்தில் நிற்கக்கூடியவர்கள், தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பார்சத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்கள். அது மாத்திரமல்ல, 11வது வசனத்தில் நம்ம கீழே வாசிக்கிறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். அலங்கரிக்கப்பட்டவர்கள் இல்லையா? எப்படிப்பட்ட காரியங்களில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சித்திர தையலாடையினாலே அவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்றாங்க, காணப்படுகிறார்கள். பூரண மகிமை உள்ளவர்களாக அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, 16வது வசனத்தில் அவர்கள் பிரபுக்களாக இருக்கின்றார்கள். பிரபுக்களாக இருக்கின்றார்கள். 17ல் துதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யத்தில் உள்ளவர்கள் இத்தனை தன்மைகள் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவள் என்று சொன்னால், இந்த 45வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் நமக்குள் இருக்கின்றதா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம இருக்கின்றோமா? கிறிஸ்துவனுடைய குணங்களை கொண்டவர்களாக நம்ம இருக்கின்றோமா? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய தகுதியை நாம் இருக்கின்றோமா? அல்லது நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாக, சித்திரை தையலாடை உடையவர்களாக நம்ம இருக்கின்றோமா? அல்லது பிரபுக்களாக இருக்கின்றோமா? கடவுளை துதிக்கின்றவர்களாக நம்ம இருக்கின்றோமா? இதில் எடுத்துக்கிட்டால் நம்ம 99% இதில் நமக்கு இருக்க தகுதி அற்றவர்கள். 99% நம்ம தகுதியற்றவர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அசையாத நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யமாக இருக்கின்ற பொழுது அதில் இருக்கிறவர்கள் அதற்குரிய தன்மை கொண்டவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம பிரயோஜனமற்றவர்களாகத்தான் இருப்போம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். அங்கேயும் இதே காரியங்களை குறித்து
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 7வது வசனம் 17 வாசிங்க, 13 வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இவர்கள் யார்? வெள்ளை அங்கி தரித்தவர்கள். தேவனுடைய அசையாத ராஜ்யத்திற்குள்ளே இவர்கள் அத்தனை பேரும் வெள்ளை அங்கி தரித்தவர்கள். அடுத்த வசனம். ஆண்டவனே, ஆமா, இந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் யார் என்பது உமக்கே தெரியும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உலகத்தில பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் தங்களுடைய உடைகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட மக்களாக இந்த ராஜ்யத்திலே அவர்கள் நிற்கின்றார்கள். இவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்கள் இல்லையா, உபத்திரவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்களுடைய உடைகளை அவர்கள் வெளுத்தவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இல்லையா. இவர்கள் அடுத்த வசனத்தை வாசிமா. ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கின்றவர்கள், அவரை தொழுது கொள்கின்றவர்கள், அவரை துதிக்கின்றவர்கள் தான் இவர்கள். ஆமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? இந்த வெள்ளை அங்கி தரித்த இவர்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிற இவர்கள். இவர்களுக்கு என்ன, எப்படி இருக்கிறாங்க அவங்க? அடுத்த வசனம். இவங்களுக்கு பசி என்பது கிடையாது, இவர்களுக்கு தாகம் என்பது கிடையாது, வெயிலாவது அவங்களுக்கு உஷ்ணமாவது அவங்க மேல என்ன செய்யல படுவது கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை நல்ல புல்லுள்ள இடங்களிலே நல்ல போஷணத்தினாலே இவர்களை போஷித்து, ஆமா, ஜீவ தண்ணீர் உள்ள நல்ல வசனங்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஊற்று அண்டையிலே அவர் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். தேவன் இவருடைய கண்ணீரை துடைக்கிறார். அப்போ நிலைத்து நிற்கிற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம இந்த நிலையான தேவ ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றையிலிருந்தே நம்ம கொஞ்சமாவது இந்த நிலையான இந்த தேவ ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? மாறிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக எது அசையாது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23 வாசியுங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் பிள்ளை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் அசையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அழிவு என்பது கிடையாது. இந்த உலகத்தில் வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அழியாது என்று சொல்லி வேதம் எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகளினாலே சொல்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 6 வாசிங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதனுடைய மேன்மை புகழ் எல்லாம்
ஆமாம், வெளியிலே பூத்து குலுங்குகிற அந்த பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேலே ஊதின உடனே புல் உலர்ந்து பூவு உதிரும். ஆமா, அது ஜனமே, அந்த புல்லு, அந்த ஜனம் உலர்ந்து அந்த பூவு உதிர்ந்து, ஆமா, தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இது. மனுஷன்தாயா புல்லு, அவன் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பிடப்பட்டவன். இவன் கொஞ்சம் போராட்டம் வந்தாலே, பாடுகள் வந்தாலே, பிரச்சனை வந்தாலே சோர்ந்து போயிடுவான். கர்த்தருடைய சுவாசம் பட்ட உடனே அவன் உதிர்ந்து விடுவான், இல்லையா? ஆனா நான் கொடுக்கிற என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை, இந்த அழியாத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். இது உயிர்ப்பிக்கிற வசனம், நம்மை வழிநடத்துகிற வசனம், நம்மை பாதுகாக்கிற வசனம். நம்ம இந்த வசனங்களை இப்படியெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துருக்கின்றோமா? இந்த வசனம் இல்லைன்னு சொன்னன்னைக்கு நீங்கள் நானும் இல்லை. இந்த வசனம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வசனம். இன்றைக்கு உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அந்த கிறிஸ்துவானவரே. அந்த கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகமே அழிந்து மாறி போனாலும் அவர் கொடுத்த இந்த வார்த்தை மாத்திரம் என்றைக்குமே அழியாது. ஒருவேளை இதை தீய வச்சு கொளுத்தினா கூட இது எரிஞ்சு போயிடும். இது ஒரு புஸ்தகம்தான். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஒரு நாளும் அது அழியவே அழியாது. எவ்வளோ ஒரு அற்புதமான! இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அவத்தனையும் அழிந்து போகக்கூடிய புஸ்தகங்கள். ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் அழியாத ஒரு பொக்கிஷமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47 வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமா, நீரோட்டம் பெருவெள்ளம் வந்து அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. உன்னுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் இருக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். அவர்கள் ஜீவியம் ஒரு நாளும் அழியாது, இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய தன்மை உள்ளது, இல்லையா? நீங்கள் சங்கீதம் 19:7 வாசிங்களேன். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. போதுமா? கர்த்தருடைய வேதம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, உயிர் கொடுக்கிற
வசனம் தான் அந்த வசனம். இந்த வசனத்தின் மீது நடக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைத்துக் கொள்வான். இல்லையா? 119 சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் எதினால் சுத்தப்படுத்தப்படுவான்? உம்முடைய வசனத்தின்படி. ஒரு மனுஷன் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தும். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த உபதேசத்தை, கர்த்தருடைய உபதேசத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, தியானிக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? சுத்தப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அவர்களை சுத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். இல்லையா? சங்கீதம் 119:40. உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். ஆமா, அந்த நீதியின் வசனத்தின் மூலம் என்ன செய்ய உயிர்ப்பியும் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 50வது வசனம். அதுவே எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கின்றது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் 119ஆம் சங்கீதத்தில் உண்டு. கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யும்? உங்களை உயிர்ப்பிக்கும். ஏன் உயிர்ப்பிக்குன்னு சொன்னால் அது அழியாதது. கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் என்னென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல நம்ம என்ன செய்வோம்? இருப்போம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அது அழியாதது. அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறது. எப்படி வாசம் செய்கிறது? கிறிஸ்துவாகிய ஆவியின் மூலமாக நமக்குள்ளே வாசம் செய்கிறதாக காணப்படுகிறது. 3வது காரியமாக எது அசையாது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவையை மேற்கொள்வதில்லை. சபை என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது, அது அசையாதது. முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யம் அசையாதது. 2வது பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை அசையாதது. 3வது நம்ம பார்க்கிறோம், சபை அசையாதது. இங்கே இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம், இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை? மேற்கொள்ளும். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சபையை ஒன்றும் செய்ய முடியாது. சபையை விட்டு வெளியில் போகலாம், சபைக்குள்ளே வரலாம், இது நம்ம செய்யக்கூடிய காரியம். வரலாம், போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த சபை இருக்கிற இடத்துல அப்படியே தான் செய்யும், இருக்கும். அதற்கு அழிவு என்பது கிடையாது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே இருப்பேன். அதுதான் சபை. 400 பேர் 500 பேர் 6000 பேர் லட்சக்கணக்கில் கூடுறதெல்லாம் சபை கிடையாது. தெளிவாக சொல்கிறது. உண்மையுள்ள ஆத்மத்தோடு கூட, உண்மையான தாகத்தோடு கூட 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் எங்கெல்லாம் கூடுகிறையோ அதுதான் சபை. இந்த 2 பேர் 3 பேர் கூடுவதற்கு ஆட்களா இல்லை, எல்லா இடத்துலையும் உண்டு. எந்த இடத்துல கூடுறியோ அந்த இடம் சபை. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கட்டடம், கடவுளை ஆராதிக்கும்படியாக நீங்களும் நானும் கூடி வருகிறதான ஒரு இடம். இது சபை இல்லை. சபை என்பது நீங்களும் நானும் தான் சபை. கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்று சொன்னால் திருச்சபைனா என்னங்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் பிரசங்கம் செய்கிறேன். ஆகையினால இந்த சபை அழிந்து போகாது. ஏனென்று சொன்னால் இந்த சபை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக காணப்படுகிறது.
இந்த சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் தலை. நாமெல்லாம் அந்த தலைக்கு கீழே செயல்படுகிற அவயவங்களாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது. எபேசியர்ல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் தலை. சபைக்கு தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். ஆனா வேற யாரும் இங்க தலையா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா சரீரமாக, அவயவங்களாக, கையா, காலா, கண்ணா, மூக்கா, காதா, வாயா செயல்படுகிறவர்கள் தான் மற்றவர்கள், இல்லையா? ஆமா. எபேசியர், நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறது. 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அழியாதவர்கள். ரொம்ப அழகா சொல்லிக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவிக்கிறவர், இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உயிரோடு இருக்கும் ஆண்டவர். அப்போ அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு இணைப்பு வரும் என்று சொன்னால், இல்லை அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் யாரு? ஜீவன் உள்ளவர்கள். அப்போ சபை என்பது உயிருள்ள ஒரு சபை, உயிர் உள்ளது சபை. அது எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கக்கூடியது சபை, ஆண்டவரை புகழக்கூடியது சபை, ஆண்டவரை மாத்திரம் மேன்மைப்படுத்தக்கூடியது தான் சபை என்பதை இங்கே வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் மாறலாம், ஆனால் சபை மாத்திரம் ஒருபோதும் மாறாது. சபை வளரும். இந்த வளர்வதற்கு பல தடைகள் வரும், அது வேற விஷயம். ஆனால் இந்த தடைகள் மத்தியிலையும் சபை என்பது என்ன செய்யும்? வளரும். வேத வசனம் அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் உண்டு. வசனங்கள் அது சொல்றதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. ஆனால் இந்த சபைக்கு அப்படியே நேர் எதிரியா இருப்பவன் யார் என்று சொன்னால் சாத்தான். சாத்தானுக்கு சபைக்கு போகிறது பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தீங்களா? இந்த பெஞ்சில் இருக்கிறவங்களாம் காணும், எங்கே போயிட்டாங்க சொல்லுங்க? சாத்தானுக்கு பிடிக்காது. சபைக்கு வருவதுக்கு சாத்தானுக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளைகளை மாத்திரம் சொல்லவில்லை, பெரியவங்களுக்கும் இந்த நிலைமை தான். ஜெபம் பண்ணுவதுக்கு சாத்தானுக்கு பிடிக்காது, பைபிள் படிக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. அப்படின்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரொம்ப திடமனது உள்ளவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்துட்டோன்னு சொன்னால் கப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுவான், இல்லையா? பேதுருவில் வாசிக்கிறோம், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமே என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிற பயங்கரமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் தான் சாத்தான். அவன் ஈஸியாக பிடிச்சிருவான், இல்லையா? அப்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, வேதத்தை வாசி, சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஏன்னா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு மாதிரி. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியா இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் குட்டி சோவர் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக வளரணும். ஏன்னா இது கடைசி காலம். அதனால தான் நான் இவ்வளவு எச்சரிப்பான வார்த்தைகளை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். என்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை என்னால் பேச முடியும். ஆனால் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கொடுக்குறாரு, எச்சரிப்பின் வார்த்தைகளை தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஒரு தாக்கத்தினாலும் ஏக்கத்தினாலும் தான் உங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட எச்சரிப்பான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மனம் திரும்பணும். ஏன்னா மனம் திரும்பாத மக்கள் தான் இன்றைக்கி சபைக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனம் வரணும்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். கடவுளுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். அவர் தலையாய் நமக்கு என்ன செய்யணும்? செயல்படணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் இந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வார வாரம் சபைக்கு போகிற தள்ளி போட்டுக்கிட்டே போவான்.
இல்லை, எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பான் சாத்தான். பல சாக்கு போக்களை சொல்லிக்கொண்டே சபைக்கு வருவதை அவன் தடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் சபை நீ என்னதான் தடுத்தாலும் அது ஒரு விதத்தில் அது என்ன செய்யும், வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. சரி, ரைட்டு. இந்த சபை இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால தான் அது அழியாதுன்னு சொல்கிறேன் நான், அது வளரும்னு சொல்கிறேன் நான். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சபை இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து என்ன செய்யுங்க. என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இது இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைங்க இந்த சபை. இந்த சபையை வீணாக்கிறாதீங்க. இதை எப்பொழுதும் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சபையை இதுக்குள்ள கண்ட கசமானமெல்லாம் உள்ள நுழையாதபடிக்கு இதை பாதுகாத்து கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியம். இது சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கேடுகட்டதனமான காரியங்களை சிந்திக்க அவன் வச்சிருவான். கடவுளை விட்டே நம்ம தூரமாக கொண்டு போயிடுவான். மறந்துடாதீங்க. அப்படி என்று சொன்னால் சபை எப்பொழுதுமே அழியாதது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யார் அசையாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்க தான் அசைக்கப்படாதவங்க. இல்லை, கடவுளுக்குள் ஒரு நம்பிக்கை, கடவுளுக்குள் ஒரு ஆழமான விசுவாசம், கடவுளுக்குள் ஆழமாக வேரூன்றி நிற்பவர்கள் மாத்திரம்தான் அசையாதவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா சீயோன் பர்வதத்தை போல என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இது ஒரு உடன்படிக்கை. கடவுள் உங்களோட கூடயும் என்னோட கூடயும் பண்ணின ஒரு அற்புதமான உடன்படிக்கை இது. இந்த வார்த்தை யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவங்க என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அழியாததல்ல, அது நிலைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே கர்த்தரை நம்பி அவரை நமக்கு முன்பதாக வைப்போம் என்று சொன்னால், கர்த்தரை மாத்திரம் நமக்கு முன்பதாக நம்ம வைப்போம் என்று சொன்னால் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். வாசிங்க சங்கீதம் 16:8. பாருங்க, கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவங்க அசைக்கப்பட முடியாது, அசைக்கப்பட மாட்டாங்க இல்லையா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் அதுலேயே அந்த 16 கீழே வாசிங்கம்மா. 9-10. பாருங்க, இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என் இருதயம் பூரிக்கின்றது, களி கூறுகிறது. என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து அவர் என்ன செய்றாராம், தப்புவிக்கிறாரு. ஜீவ மார்க்கத்தை, உயிருள்ள ஒரு மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்தினீர். ஆமாம், அந்த மார்க்கத்தை நான் தேடி கண்டுபிடிச்சதுனால என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம், எப்பொழுதுமே பேரானந்தம். இல்லை, இதுதாங்க. இதை விட நமக்கு என்னங்க ஒரு பெரிய காரியம் வேணும்? நிச்சயமான ஒரு சந்தோஷம், ஒரு பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
எப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நமக்கு முன்பதாக வைக்கின்ற பொழுது இல்லை இந்த பேர் இன்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 62:5-6. என் ஆத்துமாவே இன்னைக்கு தேவனே நோக்கி அமர்ந்துரு. நான் என்ன நம்புகிறேனோ, நான் நம்பிக்கை வைத்தவர் மூலமாக எனக்கு கிடைக்கும். அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எனக்கு கண்மலையாய் இருக்கின்ற பொழுது, அவர் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கின்ற பொழுது, அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஏன்? நான் அவரை நம்பியிருக்கிறேன், நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதில்லை. நீதிமான் அவன் அசைக்கப்படும். ஏன்னா அந்த நீதிமான் எப்போதும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவன், கர்த்தரையே நம்பியிருக்கிறவன். ஆகினாலே அவன் அசைக்கப்படுவதில்லை. இல்லையா? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக நீ பிரயாசப்படும் போது, அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் மூலமாக சில காரியங்களை நீ செய்யும் பொழுது நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் வாசிக்க முடியும். இல்லையா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன என்பதை அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தினாலே அல்லது இந்த வசனத்தினாலே உண்டாகக்கூடியதன் அந்த நம்பிக்கையை விட்டுட்டு இல்லை, நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யறதில்ல? அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் அசைக்கப்பட முடியாது. உங்களை யாரும், உங்களுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் கடவுளுக்குள் பூரணமாக இருக்கின்ற பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் அசையாதவைகள் 4 காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த 4 காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் அசையாது. 2வது, கடவுளுடைய வார்த்தை வசனம் அழியாது. 3வது, சபை ஒருபோதும் அசையாது. 4வது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். இல்லை, அப்படி என்று சொன்னால் நாம் அசைஞ்சு கொண்டு இருக்கின்றோமா? எதற்கு அசைந்து கொடுக்கிறோம்? சிந்திக்கணும். ஒருவேளை நாம் அந்த உலகத்துக்கு அசைந்து கொடுப்போம் என்று சொன்னால், அல்லது சாத்தானுக்கு அசைந்து கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நிலை தடுமாறி பாதாளத்துக்குரியவர்களாக மாறிப்போவோம். மாறாக கிறிஸ்துவுக்குள் நாம் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாக, கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கின்ற பொழுது அசையாமல் நிற்கிற சீயோன் பர்வதத்திற்கு ஒப்பாக நாம் இருப்போம். நம்ம எந்த பக்கம் அசைந்து கொடுக்க போகிறோம்? இதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.